வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. இது போன காணொளியோட தொடர்ச்சி பகுதியாகும். போன காணொளியில் நம்ம காலையிலே நல்லூர் கோயிலுக்கு போனோம். அதன் பிறகு கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு நல்ல பசியாறனோங்க. அதோடு நம்ம ஜஃப்னாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஜஃப்னாவோட கடைசி கிங் சங்கிலியனோட பல வரலாற்று மிக்க இடங்களை பார்த்தோம். அவரோட பேலஸ், அது மட்டும் இல்லை, அவரோட மந்திரியோட வீட்டுக்கு கூட போயிட்டு அங்குள்ள கட்டிடக்கலையெல்லாம் பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது. அதை முடிச்சுட்டு நம்ம போனது நிலாவரி கிணறுங்க. மர்மம், புராண கதைகள் அப்படின்ட்டு ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. அதுக்கடுத்து இன்னும் சில கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அங்குள்ள கட்டடக்கலையை பார்த்தோம். இன்னும் வேறு எங்கெங்கே போகணுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க என் கூட வீட்டிலிருந்து விச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த சுனாமினால் அந்த ஒரு அழகான சர்ச்சு அப்படியே மூழ்கி அழிஞ்சு போச்சுல, அங்கே வந்திருக்கோம். இதுதான் இந்த மிச்சம் மீதி உள்ளது பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பேர் பார்த்திங்கன்னா மணல்காடுங்க. மணல்காடு என்பது இலங்கையின் வடக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு சின்ன கிராமங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் பிடிக்குங்க. இந்த மணல்காடு இந்த பகுதியில் உள்ள மணல் மேடுகளை குறிக்குதுங்க. இலங்கையில் மிக நீளமான மணல் மேடுகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். சில மேடுகள் 16 மீட்டர் உயரம் வரை இருக்குது. ஒரு சின்ன பாலைவனம் போல் இருக்குங்க. இங்கே வரலாற்று மிக்க நினைவு சின்னங்கள் இருக்குது. அதாவது 17ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட தேவாலயம் தாங்க இது சர்ச். இதில் முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, 2004 நடந்த மிகப்பெரிய சுனாமியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்த இடமும் ஒன்றுங்க. அதனால இங்கே ரீலொகேஷன், இடப்பெயர்வுகள் ஏற்பட்டிருக்கு. இதில் உயிர் இழந்தவங்களோட சமாதி நினைவு சின்னங்கள் பக்கத்திலேயே இருக்குங்க. எந்த அளவுக்கு அந்த சுனாமி வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு பாருங்க. வாவ், இயற்கையின் சீற்றத்தை நம்மளால் தாங்க முடியாதப்பா. இப்போ இதோ இந்த வார்னிங் டவர், இதுதான் வந்து இந்த சுனாமி வார்னிங் டவர். ஓகே, ஆமாம், சுனாமி வார்னிங் டவர் பார்த்தோம். அது பார்த்துட்டு முன்னுக்கு பாருங்கள் பீச்சு தருது. ஸோ சட்டப்படி இந்த பீச்சுக்கு முன்ன இந்த 300 மீட்டர் எல்லாமே இந்த மாதிரி வீடு கட்டி வச்சுருக்காங்க. கட்டக்கூடாது, ஏன்னா திரும்பவும் இந்த மாதிரி சுனாமி இப்படி வந்தால் கஷ்டம். ஆமாம், பார்த்து இதோ இப்போ இதை புதுசாக இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே முன்னே பழசு இருந்தது, ஆனால் இப்போ அதை அப்படியே வந்து மாற்றுறாங்களாம். அதனால் இங்கே நிறைய பேருக்கு மன வருத்தம். புதுசாக ஆயிடுச்சு. அந்த என்ஷன் அந்த இடம் இல்லை. இப்போ 300 இல்லை 500 மீட்டருக்கு அப்பால் தான் கட்டணுமா. ஓகே, அந்த இயேசுநாதர் இருக்கிறா. இந்த சிலையை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எந்த நாடில் இந்த மாதிரி சிலை இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்க. இது 6 மீட்டர் உயரம் கொண்ட இயேசு சிலை. அதாவது பிரேசிலின் ரியோ ட ஜெனரோவில் உள்ள கிரைஸ்ட் த ரிடீமர் சிலையை ஒத்ததாகுங்க. அந்த சிலை இருக்குல்ல, அங்கிருந்து நீங்கள் நேராக நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மணல்காடு கடற்கரைக்கு வந்துடுவீங்க. இங்கே குளிக்க அனுமதி இல்லை, ஏன்னா அலைங்களோட சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால. வாவ், மணல்காடு பீச். இங்கேருந்து தான் அந்த சுனாமி அது மட்டும் போயிருக்குன்னா பார்த்துக்குங்க. அடே அப்பா, இங்கே அவர் சொன்னார் கீழே இறங்க வேணாம், இழுத்துட்டு போயிடும், இது வரைக்கும் தான் நின்று பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆய் பப்பி, இங்கே வா, தண்ணி ஒன்று இழுத்துட்டு போயிட போகுது. வாய் வா, இங்கே வா வா. எங்கே போகிற நீனு? அப்படியே ஓரமாக போயிட்டுருக்க. பார்த்து பார்த்து கவனம், தண்ணிக்கிட்டலாம் போகக்கூடாது. நண்டா, நண்டு 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 ஐசி ஓடுது. எவ்வளோ அழகாக இருக்கு, அழகான பீச். இந்த
மணல்காடு கடற்கரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. ஏன்னா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா எங்களை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த இடத்துக்கு மீனவர்களை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண்டி நான் இது பின்ன வரட்டா? பார்க்கலாம். ஆண்டி பின்ன கூப்பிட்றாங்க. இப்படி ஓட்டோ எடுத்து நான் ஓடிடுறேன். பாய் ஆண்டி. போகிற வழியில் இந்த சைன் போர்ட்டையும் பார்த்தோங்க. இந்த சுனாமி ப்ராஜெக்ட் ரீலொக்கேட் பண்ணாங்களா, அதுதாங்க இது. அடுத்து நாங்கள் எங்கே வேகமாக போயிட்டுருக்குறோன்னா எங்களோட மதிய உணவை ஒரு கோயிலில் சாப்பிட போகிறோங்க. அதுக்குள்ளார மழை வந்துருச்சு. இங்கே ஒரு கோயில் இருக்குது. நாங்கள் வந்து இறங்கும் போதே பலத்த மழை பெய்ய தொடங்கிருச்சுங்க. அதனால நேராக நாங்கள் சாப்பாடு மண்டபத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு இங்கே சாப்பிட வந்துட்டோம். இங்கே வாரம் இந்த மாதிரி சாப்பாடு போடுவாங்களாம். அதனால நாங்கள் மதியம் இங்கேயே சாப்பிட்றலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஆட்டோ அண்ணன் சொன்னாங்க. இந்த கோவில் பேர் பார்த்தீங்கன்னா வழிபுரம் ஆழ்வார் விஷ்ணு கோவிலுங்க. இந்த கோவிலில் உள்ள வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் வெளியே சுற்றி எல்லாம் படம் பிடிக்கலாம், வீடியோலாம் எடுக்கலாங்க. சரியான அழகுங்க. ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய கட்டிட வேலைப்பாடுகள் மிகவும் அழகாக நுணுக்கமாக இருக்குது. எல்லாமே ஒரு அமைதி இருக்குங்க, நெரிசல் இல்லாமல். ஒரு ஆண்டி பிரபுக்கிட்ட வந்து டைம் கேட்டாங்க. ஆனால் அவங்க டைம் எப்படி கேட்டாங்கன்னா நேரம் என்ன பிரபுக்கு விளங்கலை. அப்படியே வந்துட்டு அப்புறம் திரும்பவும் அவங்க வந்து நேரம் என்ன மணி கேட்குறாங்க அப்படின்ட்டு. இங்கே நல்லா அழகாக தமிழ் பேசுவாங்க. நேரம் என்ன நான் நினச்சி திருவிழா இல்லை, வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். இங்கே உள்ள மக்களுக்கு இதுதான் என்டர்டெயின்மெண்ட். அதே மக்கள் தான் வருவாங்க. அடுத்து அந்த கோயிலிருந்து நம்ம ஒரு அழகான கடற்கரைக்கு வந்திருக்கோங்க. இந்த கடற்கரை பாயிண்ட் பெட்ரோல் லைட் ஹவுஸ் அருகில் இருக்குங்க. இந்த பீச் பேர் முனை பீச். அங்கேக்கும் இங்கேக்கும் வித்தியாசம் இருக்குது, வேறு மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த முனை கடற்கரையோட சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியான இயற்கை அழகு நிறைஞ்ச ஒரு கடற்கரைங்க. அருகில் அதிகமான வசதிகள் இல்லை, ஆனால் இயற்கையோட அழகு அப்படியே சூழ்ந்து இருக்குதுங்க. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், மாலை நேரத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த காற்றுக்கும் இந்த அழகுக்கும் ஏற்ற இடங்க. எல்லாம் அப்படி குடும்பமோ வளமுறிச்சி சங்காதி. இங்கே கடல் நீர் ரொம்பவே ஆழமாகவும் இன்னும் சில இடங்களில் இந்த சுழல் நீரோட்டம் பலமாகவும் இருப்பதனால நீச்சலுக்கு பாதுகாப்பான இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் குழந்தைகள் மற்றும் அனுபவமற்றவர்களுக்கு இங்கே நீச்சல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிக்னிக் பண்ணுறதுக்கும் அமைதியாக மாலை நேரத்தில் நீங்கள் நடந்து ஓய்வு எடுக்கிறதுக்கும் அழகான இடங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத இடங்க இங்கே. மற்றபடி இந்த அருகம்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாரினர்ஸ் குமிஞ்சி இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். எவ்வளோ அழகான இடம், நிம்மதியாக இருக்குது. நான் பார்த்தேன் தானே உன்னை நான் பார்த்தேன் தானே. அந்த பீச்சிலேருந்து நீங்கள் வந்திருக்கு தானே. பாய். இது யாழ்ப்பாணம் பாயிண்ட் பெட்ரோ பகுதியில் காணப்படும் ஒரு போஸ்ட் பாக்ஸுங்க. இந்த முனை கடற்கரைக்கு அருகிலேயே இந்த பாரம்பரிய அஞ்சல் சேவையின் ஒரு அடையாளமாக இங்கே வச்சுருக்காங்கங்க. எங்கே வருது பாய் ஃபஸ்ட்டு போது பற்றியா இல்லை. இங்கே வந்துருச்சுங்க சாப்பாடு. இல்லைப்பா, நானே கோயிலில் தான்ப்பா சாப்பிட்டு வந்தேன். ஒன்று சீரியஸாக ஒன்றுமே இல்லை. இப்போ வந்திருக்கிறது பாயிண்ட் பெட்ரோ. நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே படியாக இருக்குது, கீழே இறங்கி போகலாம். நிறைய இந்த மீன் பிடிக்கிற படகுலாம் வந்து இருக்கும். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து யாரும் இல்லை, எம்டியாக இருக்குது. அதெல்லாம் அந்த யுத்தத்தில் அழிந்து போன இன்னும் சில கட்டடங்கள்லாம் வந்து பார்க்கலாம். அந்தாண்ட சைட்டு இது எல்லாம். இங்கேருந்து 55 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்தியா இருக்குது. படகு எடுத்து இப்படியே நம்ம போனோம்னா இந்தியாவுக்கு போயிடலாம். திரும்ப நம்மளை அனுப்பி வச்சிருவாங்க. இப்போ நம்ம
நம்ம இன்னொரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இதோட பேர் என்னன்னா சக்கோட்டை முனைங்க. சக்கோட்டை கேப் யாழ்ப்பாணம்னு சொல்லுவாங்க. இதை பொதுவாக பாயிண்ட் பெட்ரோ இல்லாட்டினா இலங்கையின் வட திசை முனைன்னு அழைக்கப்படுகிறதுங்க. புவியியல் முக்கியத்துவம் என்னன்னா இலங்கையின் மிகவும் வடக்கேயான முனைங்க. நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட் இந்த இடம் தான். இந்த இடமும் இந்த பாயிண்ட் பெட்ரோல் லைட் ஹவுஸ் அருகில் தாங்க இருக்குது. அமைதியான அழகான இடங்க. இங்கெல்லாம் கண்டிப்பாக வர வேண்டிய இடங்க. அழகாக பராமரிச்சுட்டு வராங்க அந்த இடத்த. நைஸ், நல்லா இருக்கு. பார்த்தேன். ஒரு வழியில் இந்த கோவிலை பார்த்தோம். ஏன்னா அந்த கோவில் சிலை மேலே பார்த்தீங்களா படகுல மக்களுங்க உட்காந்துருக்க மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே என்ன ஒன்று, நாங்கள் வெளியே அந்த கோவில் காம்பவுண்டில் காலனி போட்டு போகவே கூடாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. அது மட்டும் நம்ம இங்கே பார்த்துக்கணும். மீனவர் நண்பன்னாலும் அவர் இங்கே வச்சுருக்காங்க அவரோட சிலை. இது பிரபாகரனோட வீடு. முன்ன இங்கே போட்டிருப்பாங்க, ஆனால் அழைச்சிட்டாங்களாம். இது அப்படி. அடுத்து நாங்கள் இன்னொரு முருகர் கோவிலுக்கு வந்தோம். இதனுடைய சூழல் பார்த்திங்கனாலும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கணவர் இல்லாத தாய்மார்களுக்கு இங்கே வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய கலை வேலைப்பாடுகளும் ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் பூஜை அப்போ உரிமை மேளம் தாளத்தோடு தான் செய்வாங்களாம். அதனால இந்த கோவிலோட சூழல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிரடியாக இருந்ததுன்னு சொல்லலாங்க. அவர் எல்லா பக்தரும் எல்லா கோயிலுக்கும் போவார். இங்கே என்ன இருக்குது தெரியுங்களா? முருகு பிள்ளை நவரத்ன சாமி என்பவர் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு வெற்றிகரமாக நீந்தி சென்ற முதல் வீரருங்க. 25 மார்ச் 1954 33 கடல் மைல்கள் 26 மணி 50 நிமிடங்களில் போய் சேர்ந்திருக்காரு. இந்த சாதனையினால் இந்தியா மற்றும் இலங்கையோட நட்புறவை குறிக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நாட்டு பிரதமர்களோட ராணி எலிசபெத்தும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. முப்பது கிலோமீட்டரில் வந்து ஆர்மியோட அவங்களோட பங்களோ, அதுக்கப்புறம் அவங்களோட செக் பாயிண்ட், ஹை செக்யூரிட்டி. அங்கே வீடியோ ஃபோட்டோ எடுக்கவே முடியாது, ஆனால் பார்த்தோம் நிறையா அந்த ஆர்மிஸோட இதெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷிப், அந்த கிரேவியார்ட் மாதிரி இருக்குது. அங்கே நிறையா கப்பலுங்க. காங்கேசன் துறை இந்த ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண ரயில் பாதையின் வடக்கே இறுதி புள்ளியாகுங்க, கடைசி ஸ்டேஷனு. ஆனால் ரொம்பவே முக்கியமான ஸ்டேஷனுங்க. இதனுடைய கட்டட அமைப்பு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதுங்க. அடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோங்க. அதாவது கீரிமலையின் நாகூல் ஈஸ்வரர் கோவில் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது சங்க காலத்தை சேர்ந்ததுன்னு நம்பப்படுகிறதுங்க. இறைவன் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பஞ்ச ஈஸ்வரர் கோவில்களில் ஒன்றுங்க. புராண கதைப்படி நாகுல முனிவர், அவரோட முகம் பார்த்திங்கன்னா விலங்கின் முகமாக மீன் மான் போன்று இருந்தது. அவர் இந்த கீரிமலை புனித நீரில் குளித்த பின்புதான் மனித வடிவத்தை பெற்றார்னு நம்பப்படுகிறதுங்க. காலப்போக்கில் இந்த சோழர் காலம் ஜஃப்னா அரசர்களால் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டது. உள்நாட்டு போரில் 1983 2009 இடையே பெரிதும் இந்த கோவில் சேதமடைந்ததுங்க. அதுக்கப்புறம் மீண்டும் புனரமைக்கப்பட்டு இப்போ வழிபாட்டு இடமாக இருக்குது. உள்ளுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் உள்ளுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியாது. இங்கே மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். வாவ், வெரி நைஸ். அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக சிவனோட அந்த சிற்பங்கள். அந்த கோவிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டால் நம்ம அந்த புனித கிணறு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுவோங்க. இந்த கிணறு பார்த்திங்கன்னா கடல் அருகில் தான் இருக்குது. ஆனால் இந்த கிணத்துக்குள்ளார இருக்கிற நீர் வந்து உப்பு நீராக இல்லாமல் சாதாரண தண்ணியாக இருக்கிறது தான் இதோட அதிசயமேங்க. நம்ம அதை சொன்னல, அந்த முனிவர் குளித்து அவரோட முகம் மனித உருவமாக வந்துருச்சுன்னு. அதே மாதிரி இங்கே நம்ம இந்த தோல் நோய் மற்றும் இந்த உடல்நல பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் இங்கே குளித்தா எல்லாமே நல்லா ஆகும்னு சொல்கிறாங்க.
ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த வெளியே இருக்கிறது ஆண்களோட, பெண்களுக்கு தனியாக உள்ள மறைவாக இருக்குங்க. எல்லாம் வந்து மூடி இருக்கும். ஓகே ஓகே. இதுதானே பெண்கள் ஆண்களோட. ஓகே. அழகாக இருக்குது பாருங்க. ஆமாம் நல்லா இருக்கு. என்னாச்சு? பிரபு உங்களை புலி பண்ணுறாரா? அப்படி ஒரு தள்ளி விடுங்க. நாங்கள் அப்படியே இங்கே உட்காந்து தண்ணியில் ஆட்டம் போட்டு மாலை பொழுதை கழிச்சிட்டு போகிற வழியில் இன்னும் சில கோவில், அனுமான் சிலை, அடுத்து திருப்பதியில் பார்ப்போம்ல, அதே மாதிரி இங்கே வெங்கடாஜலபதி சிலையை பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது, கூட்டம் இல்லாமல் நெரிசல் இல்லாமல். அந்த சிலையும் பார்த்துட்டு போகிற வழியில் அசைவம் சைவம் 2 வகை உணவையும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டோம். இன்றைய பொழுது ரொம்பவே நல்லா கழிஞ்சதுங்க. இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அடுத்து இன்னொரு அருமையான ஸ்ரீலங்கா காணொலியோடு உங்களை பார்க்குறேன். இப்போதைக்கு எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.